ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிக்கன் 65யும் சிக்கன் பிரியாணியும் போட போகிறோம். இப்போ இந்த சிக்கன் 65க்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாம் பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஊறி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஊறினோடனே இது கொஞ்சம் நேரம் சென்று பிரியாணி போட்டுட்டு நம்ம சிக்கன் 65 பொரிப்போம். இப்போ சிக்கனை வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கனுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சிக்கனுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ எல்லாமே போட்டு நல்லா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஊறி இருக்குது நல்லா. இது அப்படியே ஊறினபடி இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து வேக வச்சுட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கனில் எல்லாமே போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு, சீரகப்பொடி, சோம்புப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே எல்லாம் நல்லா கறியில் சாந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணையில் தம்மில் மட்டும் போட்டால் போதும். சிக்கன் வேக வேண்டியதில் அது இதிலையே வெந்துருச்சு. அதனால் இதில் 2 விசில் வச்சு இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடி போட்டு வைக்க போகிறோம். வெந்தோடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வெந்தோடனே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேகட்டும். இப்போ வெங்காயம் எண்ணெய் ஊற்றி, கடலெண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி போட போகிறோம். அதுக்கப்புறம் தயிர் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் 1 by 1 போட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அடுத்து வந்து தக்காளி போட போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் 1 by 1 போட போகிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் மசிஞ்சோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம்.
நம்ம முதல்ல சிக்கன் வேகையில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால இப்போ கொஞ்சம் மட்டும் போடுவோம். சின்ன ஸ்பூனு, அதில் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூன், டீஸ்பூன், அதனால் அதில் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் போட போகிறோம். இப்போ நம்ம மல்லி, புதினா, இப்போ இந்த ஒரு 3 பச்சை மிளகாயும் சீரகம் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன். நல்லா தயிர் போட்ட பிறகு நம்ம இந்த சிக்கன் பீஸு எல்லாத்தையும் இதில் போட போகிறோம். சிக்கனை போட்டோம், நம்ம வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கிரேவியில் இருந்தோடனே நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட போகிறோம். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த கிரேவியில். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுவோம், அரிசியை போட்டுருவோம். செத்த இந்த கறி வந்து அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் உள்ளே இறங்கினோன்னே நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு உப்பு போட்டு வெயிட்டை போட்டு வேண்டிய ஒரு விசில் அடித்தா போதும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ நம்ம அரிசியை போடுறோம். 2 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன், நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் அந்த கறி வேக வச்ச தண்ணியே இருக்குது. தண்ணியை 3 டம்ளர் ஊற்றப்போம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். தேவையான அளவு உப்பு, கறிக்கு நம்ம முதல்ல போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுக்கு பிரியாணிக்கு மட்டும், அரிசிக்கு இதுக்கு மட்டும் உப்பு முதல்ல, ஏன்னா நம்ம கறி வேக வைக்கையில் போட்டிருக்கோம், தண்ணி உப்பு போட்டு தான் சிக்கனை வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும்தான்.
இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் 5 நிமிஷம் வச்சு இது பண்ண போகிறோம், இறக்க போகிறோம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி. நம்மளோட 65 அதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. 65 கொஞ்சம் அதில் சிக்கன் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதை சும்மா இது ஒரு தாளிப்பு கிரேவி மாதிரிக்கே வச்சுருக்கேன். சும்மா பட்டை மிளகா போட்டு, தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு, பட்டை மிளகா போட்டு அப்படியே ஒரு கிரேவியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு சிக்கன் பிரியாணி, 65 இந்த சிக்கன் கிரேவி, இது 3 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.